ஹாய். உகாதிக்கு உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். பட் ஆனால் எல்லார் வீட்லேயுமே உகாதிக்கு இது பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் வெல்லம். இது வந்து உகாதிக்கு வந்து ஸ்பெஷல். இது வந்து பூஜை அறையில் வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். எல்லாருமே ஃபஸ்ட்டு அதை தான் சாப்பிடுவோம். வேப்பம்பூவு, வெல்லம், வேப்பம்பூவு, பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கொஞ்சமாக சும்மா அப்படியே ஒரு காரத்துக்காக. நெக்ஸ்ட்டு மாங்காவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் புளித்தண்ணி கூட லைட்டாக விட்டுக்கலாம் புளிப்புக்காக. இது கொஞ்சம் லைட்டாக சால்ட் அப்படியே ஒரு 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 கல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு ஐடியாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணி வைப்பாங்க பூஜை ரூமில் எங்கள் மாமியார்லாம். அதனால் நானும் இதை பண்ணேன். இது பண்ணி எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டு சாப்பிட. எதுனா இது வந்து நம்ம வருஷம் ஆரம்பிக்க சொல்ல அனைத்து சுவைகளோட இனிப்பு, புளிப்பு, கசப்பு அந்த மாதிரி எல்லாமே இன்பம், துன்பம், கஷ்டம் எல்லாத்தையும் தாங்கிக்கிற மாதிரி தான் இதுன்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதை சாப்பிடுவோம். வேப்பம்பூ பாருங்கள், இதெல்லாம் விற்கிது மார்க்கெட்டில். வாங்கிட்டு வந்திருந்தார் மாங்காய், வேப்பம்பூ இதெல்லாம். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எதுவுமே பூஜை ரூமில் வச்சுட்டு கூட கேசரி பண்ணியிருந்தேன். அதையும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து எல்லாருமே வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உகாதி ஸ்டார்ட் ஆகும், அந்த டே ஸ்டார்ட் ஆகும்.